சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் 74 வயதாகியும் ரசிகர்களுக்காக அடுத்தடுத்த படங்களில் பிஸியாக நடிச்சிட்டு இருக்காரு. அவர் நடித்து சமீபத்தில் வெளியான திரைப்படம் வேட்டையான். இந்த படம் கிட்டத்தட்ட 350 கோடிக்கு மேலே கலெக்ஷனை ஈட்டி ஒரு நல்ல லாபத்தை பெற்று தந்தது. அதன் தொடர்ச்சியாக இப்போ கூலி படத்தில் பிஸியாக நடிச்சிட்டு இருக்காரு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த். இந்த கூலி திரைப்படத்தை லோகேஷ் இயக்குறாரு. சன் பிக்சர்ஸ் பிரம்மாண்டமாக ப்ரொடக்ஷன்ஸ் பண்ணுறாங்க. அனிருத் மியூசிக் பண்ணுறாரு. மேலும் இந்த படத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் தங்க கடத்தல்காரராக வரப்போகிறாரு. மேலும் அதிரடி ஆக்ஷன் காட்சிகள் நிறைந்த படமாக உருவாக்கிட்டு வராரு நம்ம லோகேஷ். இந்த படத்தில் சூப்பர் ஸ்டாரோட சேர்ந்து ஷௌபின் ஷாக்கர், உபேந்திரா, நாகார்ஜுனா, ஸ்ருதிஹாசன், சத்யராஜ், அமீர் கான் போன்றோர் முக்கியமான வேடத்தில் நடிக்கிறதா சொல்லப்படுது. இந்த படத்திலிருந்து முதல் சிங்கிள் பாடல் வெளியிட்டு இருந்தாங்க. பாடலும் ரொம்ப அருமையாக இருந்துச்சு. அது தொடர்ந்து இரண்டாவது சிங்கிள் பாடலுக்காக ரசிகர்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. படத்தை ஆகஸ்ட் 10 ரிலீஸ் பண்ண போகிறாங்க. அதை தொடர்ந்து ஜெயிலர் 2 படத்துக்கு கமிட் ஆயிருக்காரு நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த். அதோட அறிவிப்பு தான் சமீபத்தில் வெளியிட்டு இருந்தாங்க. அந்த அறிவிப்பே தாறுமாறாக இருந்துச்சு. ஷூட்டிங் அடுத்த மாதத்துலேருந்து ஸ்டார்ட் ஆக போகுது. அதை தொடர்ந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் யாரோட இயக்கத்தில் நடிப்பார், இதுதான் மிக பெரும் கேள்வியாக இருந்துச்சு. ஒரு பக்கம் மாரி செல்வராஜ் அடுத்த படத்தை நான் எடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேரை வச்சு பேசினார். ஆனாலும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துக்கு அவரோட இயக்கத்தில் அவர் நடிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாராம் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த். ஏன் இந்த மாதிரி சொன்னார்? சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துக்கு அவர் மேலே நம்பிக்கை இல்லையா, இல்லை வேறு ஏதாவது அவங்களுக்குள்ள மனக்கசப்பு இருக்கா? அதாவது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் எப்பயும் எதிர்பார்க்கறது கமர்ஷியல் படங்கள் மட்டும்தான். அப்படி மாரி செல்வராஜ் கமர்ஷியல் ரீதியாக கண்டிப்பாக கொடுக்க மாட்டார். அவர் இறங்கி போய் லோக்கலாக படத்தை எடுப்பார். அதனால தான் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவரோட கூட்டணி வேணான்னு சொல்லிட்டாரு. அதனால் இப்போ ஷங்கரே தான் மீண்டும் நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தை வச்சு படம் எடுக்க போகிறதா சொல்லப்படுது. அதாவது வேல்பாரி நாவலை தான் ஷங்கர் சூஸ் பண்ணியிருக்காராம். அது 3 பாகங்களாக உருவாக போதும் எனவும், முதல் பாகத்தில் நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் வருவார் எனவும், மீதம் இருக்கும் 2 பாகத்தில் சூர்யா, விக்ரம் போன்ற நடிகர்களை வச்சு எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்காராம். ஏன்னா இந்த படத்தோடைய கால் ஷீட்டுன்றது ரொம்ப பெருசு. அதனால் ரஜினியை முதல் பாகத்தில் போட்டு எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஷங்கர் பிளான் பண்ணியிருக்காரு. ஆனாலும் இதற்கு 1000 கோடி பட்ஜெட் ஒதுக்கி இந்த படத்தை எடுக்கணும். லைகா ப்ரொடக்ஷன்ஸுமே பார்த்தீங்கன்னா கேம் சேஞ்சரால் ரொம்ப அதிருப்தியாகி அவங்க இப்போ ப்ரொடக்ஷன்ஸ்லேருந்தே வெளியே போகிற நிலமையில தான் இருக்காங்க. அதனால் கண்டிப்பாக ஷங்கரோடு இனி கூட்டணி வைக்க மாட்டாங்க. ஷங்கருமே பார்த்தீங்கன்னா அவுடேட்டட் ஆகிட்டு, இல்லைப்பா நான் நல்லா தான் படம் எடுத்துகிட்டு இருக்கேன், மக்களுக்கு ரசிகர்களுக்கு தான் அதை பார்க்க தெரியல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் சொல்லிட்டு இருக்காரு. இதனால் ஷங்கர் கூட்டணி ஒர்க் அவுட் ஆகுமா ஆவாதான்றது இனி வரப்போகிற காலங்களில் தான் தெரியும். ஷங்கர் மாறினா மட்டும்தான் படம் இனிமேல் ஓடும். பொறுத்திருந்து பார்ப்போம். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்கள் கருத்துக்களை மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள்.